ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பாராட்டி இருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அற்புதமாய் நடத்தி வருகிறார். ஆமேன். இதற்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, வசனத்திற்காக காட்டுகிற வைராக்கியம், வசனத்திற்காக பாராட்டின வைராக்கியம் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பாதம் தேடினேன், சிறுவானம் பாடினான், ஒரு கானம் பாடினேன் உமக்காகவே, தினந்தோறும் இசைக்கின்றேன் இயேசுவை மட்டும் என் மனதில். ஏனென்றால் என் ரணங்களை குணமாக்க இயேசுவால் மட்டுமே முடியும், என் காயங்களை சுகமாக்க என் இயேசுவால் மட்டுமே முடியும், என்னையும் உயர்த்த என் இயேசுவால் மட்டுமே முடியும். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை உயர்த்த ஆண்டவரால் முடியும். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க இயேசுவால் முடியும். ஸோ நம்ம அந்த கர்த்தர் நம்மளை உயர்த்தணும், ஆண்டவர் நம்மளை ஆமென் இன்னும் கிருபைகளினால ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, வசனத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தே தீருவார், ஆண்டவர் உயர்த்தியே தீருவார். ஆமென். வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 23-25. கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆமென். இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் படிக்கும்போது அதிகமாக நான் தொடப்பட்டேன். மனசை என்ன பண்ணானா, வேதத்துக்கு தகுந்த மாதிரி சாய்ச்சிக்கிட்டாராம். ஹல்லேலூயா. ஆமேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும் பொழுது ஆமேன், சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்குவாங்க. ஆமேன். என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்குவாங்க. ஆனால் இந்த ராஜாவை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடியும் அப்படி ஒரு ராஜா இல்லை, அவருக்கு பின்னாடியும் அப்படி ஒரு ராஜா எழும்பினது இல்லை என்று என் வேதம் பதிவிடுகிறது. ஆமென். இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழும் பொழுது இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இப்படி வாழல, இவங்களுக்கு பின்னாடி இப்படி ஒருத்தர் வாழப்போவது இல்லைங்கிற அளவிற்கு வசனத்திற்காக வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு பெரிய கைத்தட்டி ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி ஏசப்பா வசனத்திற்காக வாழக்கூடிய ஒரு அபிஷேகத்தை ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்திற்காக காட்டின வைராக்கியம். ஆமென். வசனத்திற்காக அவர் பாராட்டின வைராக்கியம். ஆமென். ஸோ முழு இருதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமென். அதை நான் இன்னும் நம்ம பழக்கமான ஒரு சொல்லில் சொல்லணும் அப்படின்னா, நல்ல மனசு வேணுங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு. ஆமென். வசனத்துக்காக வாழ்றதுக்கு நல்ல மனசு வேணும். ஆமென். பெரிய மனசுங்க அவருக்கு, நல்ல மனசுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கணும். என்னென்ன முழு இருதயம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதத்தில் படிக்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு முழு இருதயம் தேவை. ஹல்லேலூயா. 1.
ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, உபாகமம் 6 இருக்கு, சாரி உபாகமம் அந்த வசனத்தை அப்புறம் சொல்றேன், இது ரெஃபரன்ஸ் மாத்தி எழுதிட்டேன். உபாகமம் 5:29, 5:29 பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் இல்ல, என்னைக்கு எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. ஆமே. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளையெல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமே. ஒரு நல்ல இருதயம் நம்ம குடும்பத்துக்கு தேவை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு கிருபை உங்க கணவருக்கு தேவை, உங்க பிள்ளைகளுக்கு தேவை, உங்க மனைவிக்கு தேவை, உங்க குடும்பத்துக்கு தேவை. ஆமேன். சோ அப்படிப்பட்ட முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு கிருபை இருந்தா நான் சொல்லுவேன், நீங்க என்னைக்கும் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழுகிறவர்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பார்கள். அதைத்தான் என் வேதம் பதிவிடுகிறது. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சோ முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளணும். சங்கீதம் 86:12 பாருங்களேன். சங்கீதம் 86:12. சங்கீதம். ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றாரு, அவருடைய ஜெபம் இது. ஆமென். 86ஆம் சங்கீதத்தின் ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா தாவீதின் விண்ணப்பம். அவர் என்ன சொல்றாரு, என் தேவனாகி ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். அவங்க பாருங்க, ஒவ்வொரு தேவ பக்தனுக்குள்ள ஆண்டவர் வச்ச கிருபை பாருங்க. அவர் என்ன ஜெபிக்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, என் தேவனாகி ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து. அரகுற மனசு அப்பாவை ஆராதிக்கவே கூடாதுங்க. ஆமீன். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்துல நான் ஏழையாவே இருக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற காரியத்துல நான் ஒரு ஏழையா போயிடக்கூடாது, நான் ஒரு பணக்காரியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமே. சோ கர்த்தர் நல்லவர். சோ தாவீது சொல்றாரு, முழு இருதயத்தோடு உங்களை நான் துதிக்கணும்பா. சங்கீதம் 119 145 பாருங்களேன். சங்கீதம் 119 145. முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். பாருங்க, இந்த இடத்துல எஸ்ரா எழுதும் பொழுது சொல்றாரு, முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும். நான் அறகுறையா ஜெபிக்கலப்பா, முழு இருதயத்தோடு உங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன், நீங்க என் ஜெபத்தை கேளுங்கப்பா. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சங்கீதம் 119 34. சங்கீதம் 119 34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. அல்லேலூயா. எனக்கு உணர்வை கொடுங்கப்பா, அப்ப நான் என்ன செய்வேன், நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடும் அதை நான் கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27. அவன் பிரதித்திரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். ஆமென். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து.
ஆமென். சிந்தையை கூட சிதற விடக்கூடாதுங்க. ஆமென். ஆண்டவரை நேசிக்கிற விஷயத்துல ஆமென். அப்பாவை ஆராதிக்க வந்திருக்கீங்களா? முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க. ஆமென். அதனுடைய கிருபையே தனியா இருக்கும். ஸோ இந்த ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது ஆமென், 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். அந்த வார்த்தை என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய தன் மனதை என்ன செஞ்சானா சாய்த்தான் என்று வேதம் கூறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்துக்காக வாழ வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள், நான் சொல்றேன், நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. வசனத்துக்காக நான் நிக்கணும், சத்தியத்துக்காக வாழணும். ஆமென். சத்தியத்தின்படி உள்ள, சத்தியத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு யார் யாருக்குள் இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள் மேலோங்கி நிற்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க குடும்பத்தை அற்புதமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார். வசனத்துக்காக நின்று பழகிட்டீங்கன்னா, சத்தியத்துக்காக நின்று. அடிக்கடி என்னுடைய மாமனார் சொல்லுவாரு, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர் போயிட்டாரு, ஆனாலும் மாமா வாயிலிருந்து அடிக்கடி வருகிற ஒரு வார்த்தை, சத்தியத்துக்காக நான் நிற்கணும். ஹல்லேலூயா. சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, அப்ப சத்தியத்துக்காக நிற்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த யோசியா ராஜாவுடைய அப்பா குறிச்சு கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மகனை குறிச்சு நான் சொல்ல வரேன். இந்த யோசியா ராஜாவுடைய அப்பா பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆமோன். அப்பா பேர் என்னங்க? ஆமோன். அவரும் யூதாவின் ராஜா தான். அவர் எந்த வயசுல ராஜாவானார் அப்படின்னா 22 வயசுல ராஜாவானார். எத்தனை வயசுலங்க? 22 வயசுல ராஜாவானார். 2 வருஷம்தான் ராஜ்யபாரம் புரிந்தார். ஆமீன். அவருடைய மரணத்தின் வயது 24. மரணத்தின் வயது என்னங்க? 24. ஏன் 24 வயசுல மரிச்சு போகணும்? ஆமே. நல்ல நல்ல, அதாவது நல்ல குடும்பத்துல பிறந்து, ஆமே, நல்ல ஒரு பரம்பரையில வாழ்ந்து 24 வயதில் ஏன் மரித்து போக வேண்டும்? நான் ரொம்ப சிந்தித்தேன் வேதத்தை படித்த பொழுது. அவரை குறித்து என் வேதம் பதிவிடுகிறது பாருங்க. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் பாருங்களேன். 2 நாளாகமும் 33, 23, 24. தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். என்ன படிக்கிறோம்? இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல். அல்லேலூயா. 24 வயசுல அவர் மரிச்சு போறாரு. 22வது வயதுல ராஜாவாகிறாரு. அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தவே இல்லை. தேவ பிள்ளைய நான் சொல்றேன், ஆமென், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்தாதவங்க யாரும் ஒரு பெரிய உயர்வை சந்திக்க முடியாது. ஆமென். தாழ்மைங்கிறது ஒரு தெய்வீக குணம். ஆமென். கர்த்தருக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி இருக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி அவன் கர்த்தருக்காக நின்று இருக்கணும். ஏன்னா அவங்க யூதால ராஜாக்களுடைய சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னவங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். ஆமென். 24, 22 வயசுல அவர் ராஜாவாயிருக்காருன்னா 22 வயசுக்குள்ள திருமணம் ஆயிருச்சு. 22 வயசுக்குள்ள நல்ல பையன் பிறந்தாச்சு, நல்ல மனைவி. ஆனா வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு பக்குவம் அவனுக்கு இல்லாமற் போனது. இன்னைக்கு நல்ல குடும்பங்கள் அமைந்தாலும் அந்த குடும்பத்தை சரியா நடத்தாததுனால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது. ஆமே. நல்ல குடும்பங்கள் அமைந்தும், ஆமே, அப்ப தகப்பன் சரியில்லைன்னா அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாம போயிடும். ஆமே. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே மென்மேலும் அக்கிரமம் செய்தான். நான் சொல்றேங்க, நம்ம வாழ்க்கையில நம்மளை குறித்து யாராவது சொல்லணும்னா மென்மேலும் இவங்க நல்லவங்களா இருக்காங்கங்க, மென்மேலும் இவங்க பரிசுத்தமா இருக்காங்கங்க, மென்மேலும் இவங்க ஆசீர்வாதமா இருக்காங்கங்க, அந்த மாதிரி ஒரு பெயரை வாங்கணும். ஸோ
22 வயசுல ராஜாவாகிறாரு. என்ன தவறு பண்ணினார் என்று தெரியல. அந்த அரண்மனையில் இருந்த ஊழியக்காரர்களே அவரை கொன்று போட்டார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. முடிந்தது அவருடைய வாழ்க்கை. அக்கிரமம் செய்ததினாலே வாழ்க்கை 24 வயதிலேயே முடிவு பெற்றது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே தேசமே இருண்டு போச்சு. அடுத்து யார் ஆட்சிக்கு வர போறா? அடுத்து தேசம் எப்படி இருக்க போகிறது? நம்முடைய தேசத்தை யார் ஆளுகை செய்ய போறா? அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுதுதான் அந்த ஆமோனின் மனைவியாகி எதித்தாள் என்பவர்கள் எழும்பினார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒரு வேகம் வந்தது. அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களை தட்டி எழுப்பினது. ஆமென். ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், நீ எழும்பாமல் எழுப்புதல் தீயை பற்றி வைக்க முடியாது. நான் எழும்பாம செப்பணும், ஆமென், நான் ஜெபிக்கணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வராம நான் ஜெபிக்க முடியாது. வேதத்தை நான் படிக்கணும்னு நான் நினைக்காம வேதத்தை என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. இன்றைக்கு ஆராதனைக்கு நான் வரணும்னு நான் நினைக்காம ஆராதனைக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நான் எழும்பணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, 24 வயதுல அவங்க கணவர் மரிக்கிறார். அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? மேபி ஒரு 20 வயசு இருந்திருக்கும். ஆமென். 8 வயதிலே ஒரு மகன் இருக்கிறான். யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 8 வயது வரைக்கும் அந்த மகனை ரொம்ப சூப்பரா வளர்த்தி இருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும். பாருங்க, 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்களேன். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எத்தனை வயது? யோசியா ராஜாவாகிற போது எத்தனை வயசுங்க? 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். தேவ பிள்ளையே, 8 வயசுல என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். நான் அதை ஆராய்ச்சி பண்ணின போது 8 வயசுல நல்ல என்ன இருக்குன்னா துடிப்பான கற்பனை திறன் இருக்குமா. ஆமீன். 8 வயசுல என்ன இருக்கும்? ஒரு நல்ல துடிப்பு இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. ஸோ தேவ பிள்ளையே, இந்த 8 வயதுல இவனை ராஜா பார்க்கணும்னு சொல்லி அந்த தேசத்தில் இருக்கிறவங்க விரும்புறாங்க. அப்படின்னா 8 வயதிற்குள்ள இவன் எல்லா விதத்திலும் பக்குவப்பட்டான். ஆமீன். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவில்லையே உனக்குன்னு சொல்றோம் இல்லை? அப்படித்தானே சொல்றோம். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவில்லைன்றோம். ஆனா இந்த வேதத்துல வருகிற கதாபாத்திரங்களை பாருங்க. 8 வயதிலேயே ஒரு தேசத்தை அரசாட்சி செய்யக்கூடிய கிருபையை என் ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாயார் அவனை அந்த அளவிற்கு வளர்த்தி இருக்கிறார்கள். நான் வேதத்தை படித்த போது ஒன்று புரிந்து கொண்டேன். எதித்தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவள் என்ற அர்த்தம். 2 ராஜாக்கள் 22:1 நீங்க படிக்கலாம் அதே வசனத்தை. ஸோ நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கும்போது பாருங்க, ஒரு தாய் என்ன செய்யணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 31:1, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஒரு தாய்கிட்ட தாங்க உபதேசம் இருக்கு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாய் என்ன செஞ்சாங்களாம்? உபதேசம் பண்ணினாள். நீதிமொழிகள் 31:25 படிக்கிறோம். அவள் 26, தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு தாய்கிட்ட ஆண்டவர் எதை வைக்கிறார் தெரியுமா? உபதேசம் அவள் வாயில் இருக்கிறது, தயையுள்ள போதகம் அவள் வாயில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் அவகிட்ட இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த தகப்பனிடம் எந்த தாயிடம் வசனம் இருக்கிறதோ அவங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்களை தட்டி, ஏசப்பா நீங்க சத்தியத்துக்காக நின்னா, நீங்க சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டினா, வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டினா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை அப்பா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க? வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஆமென். ஒரு பக்தன் இப்படி சொல்றாரு, ஒரு குடும்பத்தினுடைய தரம் ஒரு தாயால தான் பராமரிக்கப்படுகிறது. என்னுடைய குடும்பத்துடைய தரத்தை குறைக்காம நான் வாழணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். 2 நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் ஐயா அவங்க தாத்தாவை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தாத்தா
வெள்ளைக்காரங்களுக்கு அசிஸ்ட் மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி இருந்தாராம். அப்போவே அவர் வந்து கோட்டு போடுவாராம். அறிவானந்தம் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். ஸோ அப்போ பெரியப்பா, டீச்சர் அவங்க க்ளோரி அம்மா, இவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதே குதிரை வண்டியில் தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். ஆமே. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் நம்ம வீட்டிலலாம் இப்போது தீனி என்னது குடல் மிச்சரு அப்படின்னு சாப்பிட்றோம். அவங்க வீடுகளில் அன்றைக்கு மட்டன் சிக்கன் தான் வறுத்து வைப்பாங்களா சாயந்தரம் தீனி. அவங்களுக்கு யோசிச்சு பார்த்தப்ப எப்படி நல்லா செல்வாக்காக வளர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த தாத்தாவினுடைய உண்மையை பாராட்டி நல்ல ஜெபிப்பாராம், நல்ல சூப்பராக டிரான்ஸ்லேட் பண்ணுவாராம். ரொம்ப அவர் பெயர்க்கேற்பவே அவர் ஒரு அறிவாக இருந்திருக்கிறார். சில நேரம் பெரியப்பா ஆகட்டும், ஐயா ஆகட்டும், சின்சி ஆகட்டும், கெட்சியக்கா ஆகட்டும், இங்கிலீஷில் அவங்க பேசும்போது நான் யோசிப்பேன், கர்த்தர் அந்த மூதாதையர்களுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவர் இவர்களுக்கும் கொடுத்து வருகிறாரே என்று நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஸோ எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கு செல்வாக்கா வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய உண்மையை பாராட்டி கொல்லம்பாளையத்தில் கவர்மெண்ட் அவருக்கு 2 நிலங்களை கொடுத்ததாம், 2 வீடு. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சத்தியத்துக்காக நின்னா ஜனங்க என்ன சொல்லுவாங்களா, அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த தாயாரை குறித்து பார்க்கும் பொழுது 20 வயசு தாங்க ஆச்சு, ஆனா பையனை 8 வயதுல ராஜாவாக்குறாங்க. இவங்களுக்கு 20 வயசு, மகனுக்கு 8 வயசு. 8 வருஷம் தான் டிஃபரன்ஸ் அம்மாவுக்கும் மகனுக்கும். ஆனா ஒரு பெரிய சாதனை மகனாக கொண்டு வந்து நிறுத்தினதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள் இருந்த வசனத்தின் மீது இருந்த அபிஷேகம். ஹல்லேலூயா. வசனத்தின் மீது இருந்த தாகம். யெகோவா தேவன் என்னை வழி நடத்துவார். என் நிலைமை தனியாக போயிருந்திருக்கலாம், நான் ஒரு விதவையாக இருந்திருக்கலாம், இந்த உலகத்திலே நான் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த நிலைமை இப்படியே நீடிக்காது. என்னுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசு தேசத்தை ஆள பிறக்கும் என்கிற ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள் இருந்ததுதான். அந்த யோசியா ராஜா 8 வயதிலே ராஜாவானார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், பைபிள்ல சாமுவேலுடைய அம்மா பாருங்க, ஆலயத்தை காமிச்சு கொடுத்தாங்க. எதையும் குழந்தை பிறந்த உடனே பால் மறந்த பின்பு அன்னாள் காண்பிச்ச ஃபர்ஸ்ட் இடம் எது தெரியுங்களா? தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாமே காமிச்சு கொடுத்துட்றோம். டான்ஸ் கிளாஸ் தெரியும், மியூசிக் கிளாஸ் தெரியும், கம்ப்யூட்டர் கிளாஸ் தெரியும், அப்புறம் டிராயிங் கிளாஸ் தெரியும். என்னென்ன அவங்க அறிவுக்கான வளர்ச்சிகள் எல்லாமே நமக்கு தெரியும். நான் சொல்றேன், அதை விட மேலான ஒண்ணு எது தெரியுங்களா? கர்த்தருடைய ஆலயத்தை காண்பிச்சு கொடுங்க, ஜெபங்களை காண்பிச்சு கொடுங்க, வார்த்தையை காண்பிச்சு கொடுங்க, வசனத்தை காண்பிச்சு கொடுங்க. இப்படிதான் வாழணும்னு கற்றுக் கொடுங்க. அவன் ரொம்ப வயசாகி அவன் உயர்றதை விட சின்னதிலே உயர்வுகளை கொடுக்க முடியும் என்று என் வேதம் பதிவிடுகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி, என் பிள்ளைகள் இளம் வயதிலேயே, என் பிள்ளைகள் சிறு வயதா இருக்கும் பொழுதே பெரிய உயர்வுகளை சந்திக்க முடியும். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்க பேர் என்னங்க? அருள்மணின்னு ஒரு டீச்சர் வருவாங்க. அவங்க பேரனுக்கு 2 பேரும் ட்வின்ஸ். அவங்களுக்கு ரொம்ப அழகா ஒருத்தர் மேஜிக் பண்ணான், இன்னொரு பையன் ரொம்ப சூப்பராக பண்ணான். சுதியே மாறல, அவ்வளோ சூப்பராக பண்ணான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே நம்ம படிக்கிறானுங்க. அப்போ வேனில் போகும்போது அவங்க பாட்டி 100 ரூபாய் காணிக்கை எடுத்து ஐயாவுக்கு கொடுக்கணும்னாங்களாம். அந்த பேரன் சொன்னான், பாட்டி 100 ரூபாய்லாம் கொடுக்கக்கூடாது, ஆயா 100 ரூபாய் கொடுக்காது, 500 ரூபாய் கொடு. அல்லேலூயா. அவங்க அப்பா ஹெச்எம், அம்மா ஹெச்எம், அம்மா டீச்சரு. ஸோ பாருங்க, ஆண்டவர் மனுஷன் கனப்படுத்துறானோ இல்லையோ, பரலோகம் அதை பதிவு விட்டுருக்கோம், நிச்சயமா பதிவு விட்டுருக்கோம். வார்த்தை தாங்க, வார்த்தை தாங்க, நம்ம செய்யற செயல் தாங்க நம்ம யார் என்று தீர்மானிக்கிறது.
ஆமென். நான் யார் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கை தீர்மானிக்கிறது. நான் யார் என்று இந்த சமுதாயத்துல நான் எப்படி வாழ்றேன், எப்படி இருக்கிறேன் என்பது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய நடவடிக்கைகளை நான் யார் என்று வெளிப்படுத்துகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? சோ சிறு வயதிலிருந்தே ஆமென் அந்த அந்த பக்குவம். ஆமென். சரியான குறும்பு, 1 நம்பர் குறும்பு 2 பேரும் தாங்க முடியல. அந்த குறும்புக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக பாராட்டுகிற வைராக்கியம் இருக்கிறது இல்ல. நான் சொல்றேன், சின்னதுல இருந்தே அவங்க உயர்வுல இருப்பாங்க. ஆமென். தேவ பிள்ளையே, வேதத்தை படித்த போது புரிந்து கொண்டேன், ஏசப்பா 30 வயசுல உயர்வு, 40 வயசுல உயர்வு இருக்கிறது. ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சின்னதுல இருந்தே உயர்வு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி, அப்பா உம்முடைய வேதத்தை ஆமீன் வைராக்கியமாய் பிடித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். 8 வயசுல ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேதத்துல நீங்க படிக்கும்போது 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்களேன். 2 நாளாகமம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். பாருங்க 3ஆவது வசனத்துல, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில்னா 8 வயசுல ராஜாவா இருக்காரு. அடுத்து 8ஆம் வருஷம் போது அவருக்கு வயசு என்ன ஆச்சுங்க? 16 வயசுல தான் இன்னும் இள வயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து, சின்னதுல இருந்தே தேடிட்டு வர்றாரு. இளம் பருவம் ஆனா உடனே இன்னும் ஆண்டவரை தேடணுங்கிற வைராக்கியம் அந்த யோசியா ராஜாவுக்குள் வந்தது. ஆமென். நம்ம எப்படி? ஆமென். ஒரு மாசத்துல 4 வாரம்னா கண்டிப்பா 2 வாரம் ஆப்சென்ட் ஆனாதான் நமக்கு நல்லா இருக்கும் இல்ல? தேவ பிள்ளையே, இளம் வயசாயிருச்சு. இளம் பருவத்தை குறித்து ஒரு அம்மா ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்க ஒரு பெரிய தேவ மனுஷி, நல்ல ஒரு ஆசிரியராக பணியாற்றினவர்கள். எசேக்கியல் பிரான்சிஸ் அவங்களுடைய தாயார். 9 பிள்ளைங்க அவங்களுக்கு. அவங்க அனுபவத்தில் எழுதும்போது எப்படி எழுதுறாங்கன்னா, வாலிப பருவம் என்பது சாதனைகளின் குன்று. வாலிப பருவங்கிறது என்னதுங்க? சாதனைகளின் குன்று, தாளந்துகளின் குகை, பயமறியா பருவம், மனம் போன போக்கில் வாழ துடிக்கும் மமதை கொண்ட பருவம், கீழ்ப்படிதல் என்பது எட்டிக்காயாகும் பருவம், எல்லா இன்பங்களையும் இன்று அனுபவித்து வயதான பிறகு கடவுளை தேடுவோம் என்று நினைக்கும் பருவம், ஓடும் பாம்பையும் மிதிக்கும் பருவம். இந்த பருவம் மிகவும் முக்கியமானது. இந்த பருவத்தில் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் வானளவும் உயர முடியும். சாத்தானுக்கு தன்னை விற்று போட்டவர்கள் நரகத்தில் மடியவும் முடியும் என்று எழுதியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமென். கர்த்தருக்காக வாலிபத்துல அர்ப்பணிச்சுட்டா நான் சொல்றேன், வானளவு உயர்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வயசு என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆமென். 40 ஆயிருச்சு, 50 ஆயிருச்சு, 60 ஆயிருச்சு, 70 ஆயிருச்சு, நீ என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய உயர்வு வானளவு உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, அப்பா ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு கிருபை ஆவியானவர் கொடுங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது வால்பாறையில எல்லாம் பஸ் அதிகமா இருக்காது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நம்ம போகணும்னா மேக்சிமம் நடந்து போற மாதிரி இருக்கும். அப்போ எங்க எஸ்டேட்ல இருந்து, அப்போ நம்ம ஊர்ல சர்ச் இல்லாத போது ரொட்டிக்கடைன்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு தான் சர்ச்சுக்கு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஷார்ட்கட்டில் போனோம்னா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் மலை மேலே ஏறி கீழே இறங்கணும். ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்கள் அப்பா ஒரு சின்ன வேத புத்தகம், புதிய ஏற்பாடு, அவங்க எப்பவும் அவங்க பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. சின்னதாக இருக்கும் பாக்கெட் பைபிள். அந்த புதிய ஏற்பாடை எடுத்து
எங்கள் அப்பா என்னை நடந்து கூட்டிகிட்டு போகும்போது வசனத்தை தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆமென். ஒரு சாப்டர் எனக்கு சொல்லி கொடுத்து அப்படியே அவங்க பேசிட்டு அந்த வசனத்தை பேசிட்டு வரும்போது அந்த குறிப்பிட்ட இடம் வந்துடும். மேலே ஏற்றங்களில் ஏறும் பொழுது ரொம்ப அப்படியே மூச்சு வாங்கும் அவருக்கும் எனக்கும். ஆனாலும் என் தகப்பனார் என்னை போதித்து நடத்தினதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இளம் வயதிலேயே ஆண்டவருடைய வார்த்தையை எனக்குள் விதைத்ததினாலே என் தேவனை நான் துதிக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளையே, எதித்தாள் 20 வயசு தான் அந்த அம்மாவுக்கு. ஆனால் மகனை சிறு வயதிலேயே கத்தருக்குள்ள நடத்தினாங்க. வாலிப பையன் ஆகும்போது அதை விட்டு திரும்பவே இல்லை. 16 வயசுல ஆமேன் கத்தருக்காக துடிக்கிற ஒரு இருதயம் ஆமேன் யோசியா ராஜாவுக்குள்ள இருந்தது. வேதத்தை படிக்கும்போது ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது பாருங்க. 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது 2 ராஜாக்கள் 22:10-11. போதும். ராஜா என்ன பண்ணாரா? 16 வயசா இருக்கும்போது ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அப்படின்னு படிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இழகி. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன செய்யணும்? இருதயம் இழகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருதயம் என்ன செய்யணும்? இழகணும். அந்த கிருபை தாங்க யோசியாவுக்குள்ள இருந்துச்சு. எத்தனை வயசுலங்க? 16 வயசுல இருதயம் இழகுச்சு. இன்னைக்கு யாருக்காக இழங்கிட்டு இருக்கு? ஆமே. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். உனக்கு யார் கூட பேசினேன்னா அனுஷ்கா கூட பேசினன்றான். ஆமேன். அட்டி பட்டை தீட்டி போடுவோம் உன்னை. என்ன ஆமேன். உன்னை சரிப்படுத்தாம நான் சாக மாட்டேன்டான்னு சொல்லி வச்சிருக்கேன். எத்தனை வயசானாலும் கிளவியானாலும் நீ திருந்தினதுக்கு அப்புறம் தான் நான் ஆண்டவர்கிட்ட போவேன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமே. இருதயம் இன்னைக்கு யாருக்காக இழகுது? ஆமே. வாலிபத்தை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் இன்னைக்கு மாசத்துல ஒரு நாள் ஒரு குடும்பத்திற்கான சத்தியம் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமே. நீங்க உங்க பிள்ளைங்க பெருசாகி அவங்கள வளைக்க முடியாது. சின்னதுல இருந்தே வளைச்சிருங்க. ஆமே. சோ வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை கேட்ட போது அவனுடைய இருதயம் இழகினது. அல்லேலூயா. இருதயம் என்னாச்சா? இழகி. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமே. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, பயங்கரமான பாரம்பரிய இந்து குடும்பமா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்க அனுமதிக்கவே மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய குடும்பம், பூஜை பண்ணுகிற குடும்பம். ஆனால் அந்த பொண்ணுக்கு யாரோ இயேசுவை பற்றி சொன்னாங்களாம். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ இந்த வசனத்தில் இப்போ கேலண்டரை பார்த்து அந்த வசனத்தை பார்த்தாங்கன்னா அவங்க இருதயம் இழகிருமா. அந்த உருக்கம், அந்த வசனத்தை பார்க்கும்போதே அவங்க மனசு உருகுமா. உருகி அந்த வசனத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகுமா அந்த அழுக நிற்கிறதுக்கு. அப்போ வசனத்துக்காக எவ்வளவு கிருபை ஆண்டவர் அந்த பொண்ணு மேலே ஊற்றி இருக்கிறார் என்ற ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆமே. அவங்க சொன்னாங்க, நாங்கள் ஒரு 10 பெண்களாக சேர்ந்து நான்லாம் வீட்டு வேலைக்கு போகிறவதாம்மா, பெரிய வசதி ஒன்றும் என்கிட்ட இல்லை, ஆனால் வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுற கிருபை என்கிட்ட இருக்கு. என் பொண்ணை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். நான் வசனத்தை நேசிக்க நேசிக்க ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. தேவ பிள்ளையே, எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, வசனத்தை பார்க்கும்போது நம்ம இருதயம் இழகணுங்க. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம் நடந்தது. உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரர் பேசினார். ஆண்டவர் உடைச்சார் எல்லாத்தையும்.
ஆமேன். அந்த வசனம் அப்படியே உருக்குச்சுங்கள. ஆமேன். ஸோ எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இளம் வயதிலேயே வார்த்தையை கேட்டபோது அவன் இருதயம் இழகினது மாத்திரம் இல்ல, ஜெபித்தான். ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி வசனத்துக்கு வந்துரும், கர்த்தரை துதிக்கிறதுக்கு வந்துரும், அடுத்து வார்த்தையின்படி வாழ்ந்தார்கள் என்கிற அந்த காரியம் அல்டிமேட் அதான் இருக்கும். ஆமென். ஸோ அதன்படி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். தேவ பிள்ளையே, யோசியா ராஜா 8 வயதுல ராஜாவானதற்கு காரணம் தாயினுடைய உபதேசம், தாயினுடைய போதகம். ஒரு பெரிய வயசாய் அவர் உயர்ந்தார் என்பதை விட சின்ன வயசுல இருந்தே உயர்வு. ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த உயர்வை கொடுத்தார். இவர் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். இப்படி எல்லாம் இருந்ததுனால என்ன காரியங்கள் அங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமல்ல சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ஆமென். என்ன படிக்கிறோம்? ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேமின் குடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்திற்கு போனார்கள். ஹல்லேலூயா. ஒரு யோசியா எழும்பின உடனே தேசமே எழும்பிருச்சுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழும்புவதின் மூலமாக உங்க கிராமங்கள் எழும்பும். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. நீங்க கர்த்தருக்காக எழும்புவதின் மூலமாக இந்திய தேசம் எழும்பும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, நான் எழும்பினால் என் தேசம் எழும்பும், நான் கர்த்தருக்காக வார்த்தைக்காக அவருடைய வசனத்திற்காக வைராக்கியம் பாராட்டுவேனே, ஆனால் என் மூலமாக ஒரு எழுப்புதல் வருவது நிச்சயம். ஓ கர்த்தருடைய வல்லமை ஓ அளவில்லாமல் இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். உன்னை தட்டி எழுப்பும்படி, வசனத்திற்காக நிற்கும்படி, அபிஷேகத்தோடு வாழும்படி, பரிசுத்தத்தோடு வாழும்படி ஆவியானவர் இந்த சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்துக்காக நிற்கிறவர்களை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த PCAவை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ரீபா ஹந்தரலா ரீகா மகதகரா ரீபா பாபா பா ரீகே தூரா லாபா ஷத்ரியா கராபா. ஆமென். உங்க வாழ்க்கை அநேகரை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும். ஆமே. உங்க குடும்பம், நீங்க மட்டும் இல்ல, குடும்பமா என்ன செய்யுங்க? கர்த்தருடைய வார்த்தைக்காக நில்லுங்க. ஆமே. வார்த்தைக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. ஏசப்பா நம்ம வாழ்க்கையை கணக்கு போட்டு பார்த்தா அவருக்காக செயல்பட்ட நேரங்கள் தான் அதிகமாக இருக்கணும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஸோ இந்த ராஜாவின் நிமித்தம் ஆமேன் 16 வயசு, அந்த 16 வயதுல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எல்லாருக்குள்ளையும் ஒரு எழுப்புதலை கொடுத்தாரு. கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். அல்லேலூயா. வசனத்தை எப்படி படிக்கணும்? நம்ம காது கேட்குற மாதிரி படிக்கணும். அல்லேலூயா. நம்ம காது கேட்குற மாதிரி படிக்கணும். ஆலயத்துக்கு வர்றோமா, வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அப்படியெல்லாம் இருந்ததுனால ராஜா சொல்றாரு, அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அல்லேலூயா. வசனத்துக்காக வைராக்கியம் காட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் யோசியாவோடு நின்று போகல, முழு தேசத்தையும் அசைத்தது.
முழு தேசத்தையும் அசைத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பாகால்களை, விக்கிரகங்களை, நிறைய விஷயங்கள் யோசியா ராஜா செய்தார். கர்த்தருடைய பிள்ளை ஒரு பெரிய பஸ்காவை ஆசரித்தார். அந்த பஸ்கா, அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் யோசியாவை உயர்த்தினார். தேவ பிள்ளையே, வசனத்தை ஒவ்வொரு நாளும் படிங்க. ஆமென். அனுதினமும் அது ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு பழக்கமா அது மாறணும். ஆமென். பல்லு விளக்காம நீங்க வெளியே போறீங்களா? ஆமென். குளிக்காம போறீங்களா? என்ன செய்றீங்க? அது உங்களுடைய பழக்கம் தானே. அந்த மாதிரி வேதத்தை படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் வசனங்களை எழுதுறதும் உங்க பழக்கமா மாறணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்களேன். 2 நாளாகமம் 34:33. பிறருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. ஆமென். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலில் காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. என்ன ஒரு சாட்சி பார்த்தீங்களா? ஆமென். கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். ஆமென். சின்ன வயசுலேயே ஒரு பெரிய எழுப்புதல் அவனுக்குள்ள. ஆமென். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், இன்றைக்கு நம்ம குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருத்தருக்குள்ளே இருக்கிற நெருப்பு அநேகரை பற்ற வைக்கணும். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், மேரி ஜோன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சிறு பெண்ணுக்குள்ளே ஏற்பட்ட எழுப்புதல். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, அம்மா எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட அந்த பொண்ணு கேட்பாங்களாம். அம்மா சொன்னாங்க, ஆமென், வேதத்தை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லை. ஆமென். நம்ம ஏழ்மையான குடும்பம், வேதத்தை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போவாங்களாம். அப்போ அந்த பொண்ணு சொல்லுமா, அம்மா நீங்கள் வீட்டு வேலைக்கு போயிட்டு வர்ற அந்த சம்பளத்தில் ஒரு கொஞ்சோண்டு காசை எனக்கு கொடுங்க, நான் சேர்த்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒவ்வொரு முறையும் அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது வருகிற அந்த பணத்திலிருந்து கொஞ்சோண்டு காசை வாங்கி தன்னுடைய உண்டியலில் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீடுகளில் கோழி வளர்த்துவாங்களாம். அந்த கோழி வளர்த்தும் போது அவங்க அம்மா அந்த கோழி முட்டையிடும். அந்த முட்டையை கொண்டு போய் தெருவா போய் ஒரு முட்டையை வித்துட்டு வருமா அந்த பொண்ணு. எதுக்கு தெரியுமா? வேதத்தை வாங்குவதற்கு. ஆமென். அப்படி 1 வருஷம் அந்த பொண்ணு பணத்தை சேர்த்துச்சு. எத்தனை வருஷம்? 1 வருஷம் அந்த பொண்ணு பணத்தை சேர்த்துச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லிச்சு, அந்த பொண்ணுக்கு 12 வயசு. அம்மா கிட்ட சொல்லிச்சு, அம்மா வேதத்தை நான் வாங்கணும், வேதத்தை படிக்கணும், நம்ம கிராமத்து மக்களுக்கெல்லாம் வேதத்தை படித்து காமிக்கணும், அதுதான் என்னோட வாஞ்சை. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு இயேசுவை மட்டும் சொல்வது மட்டும் அல்ல, சர்ச்சில் புதிய ஏற்பாடு இருக்கிறது, அந்த வேதத்தை அவங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் அவர்களை ஆசீர்வதிக்கும். இந்த சிறு பொண்ணு மேரி ஜோன்ஸ்குள்ளே இருந்த அந்த தாகம் என்ன தெரியுமா? நான் மட்டும் இல்லை, என் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வேதத்தை நான் படித்து காமிக்கணும், வேதத்தில் உள்ள வசனங்கள் அவங்க அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த தாகமும் அந்த வேகமும் சிறு பெண்ணுக்குள்ள இருந்ததுனால தான் 1 வருஷமா அம்மா வீட்டு வேலை செஞ்சுட்டு வர காசை சேர்த்துனாங்க. ஒவ்வொரு நாளைக்கு போய் ஒரு முட்டையை தெருவா திரிஞ்சு, ஆமீன், அந்த முட்டையை விற்று அதில் வருகிற பணத்தை சேமிச்சு வச்சாங்க. 1 வருஷம் கடந்து போனது. அம்மா கிட்ட சொன்னாங்க, அம்மா நான் போய் பாஸ்டர் ஐயா கிட்ட வேதத்தை வாங்கிட்டு வரேன். அப்போ அம்மா சொன்னாங்க, மகளே நீ போகணுன்னா 50 கிலோமீட்டர் நடக்கணும்.
வேதத்தை வாங்குறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? 50 கிலோமீட்டர் நீ நடக்கணும். எப்படி போவேன்னு கேட்டாங்க. இல்லைம்மா நான் போயிடுவேன். ஷூவை எடுத்து பார்த்தா ஷூ பிஞ்சு போய் இருக்கிறது. ஆமேன். அந்த ஷூவை போட்டுட்டு கரடு முரடான அந்த மலைகளில் ஏறும் பொழுது ஏசப்பாட்ட சொன்னாங்கப்பா, என்னோட ஷூ பிஞ்சு போயிருக்குதுப்பா, ரொம்ப தூரம் நடந்தால் அது ஓவராக பிஞ்சு போயிடும். ஸோ அந்த செருப்பு எடுத்து என் கையில் வச்சுக்கிறேன். எத்தனை கஷ்டங்கள் கடினமான சூழல்கள் இருந்தாலும் நான் அது போய் வேதத்தை வாங்காமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஷூவை கழட்டி, ரொம்ப தூரம் போட்டுட்டு போனால் எல்லாம் பிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவை கழட்டி கையில் வச்சுட்டு 50 கிலோமீட்டர் அந்த பொண்ணு நடந்து போனாங்க. நடந்து போய் ஆயர் ஐயா கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி நான் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், எனக்கு பரிசுத்த வேதாகமம் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயா சொன்னார், எல்லா வேதங்களும் விற்று தீர்ந்து விட்டனமா, வேதத்தை கொடுப்பதற்கு என்கிட்ட இல்லைன்னாங்க. உடனே அவங்க வீட்டு முன்னாடி அந்த சர்ச் முன்னாடி அந்த பொண்ணு அழுது புரண்டாங்க. அழுன்னு அழுதாங்க. அது அழுததை பார்த்தபோது ஆயரையாவுடைய இருதயம் உடைந்தது. ஒரு வேதத்தை வாங்குவதற்காக இவ்வளவு வைராக்கியமா, எதற்கு என்று கேட்டார். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்க கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வேத வசனங்களை படிச்சு காமிக்கணும் ஐயா, அதான் என்னோட தரிசனம் என்று சொன்னார்கள். அப்போ சரின்னு சொல்லிட்டு ஐயா உள்ள போய் அவர் தனக்கென்று வைத்திருந்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை அந்த மகளுக்கு கொடுத்தார். புது வேதாகமத்தை கொடுத்தாரு. மேரி ஜோன்ஸ் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமேன். அப்போ தான் சேமித்து வைத்திருந்த அந்த பணத்திற்கான அந்த உண்டியலை ஐயாவுடைய கரத்தில் கொடுத்து விட்டு மீண்டும் எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்? 50 கிலோமீட்டர் அந்த பொண்ணு நடந்து வந்தாங்க. நடந்து வந்து சோர்ந்து போயிட்டாங்க நடந்து வந்ததில். ஆனாலும் உள்ளத்தில் அந்த வசனத்தை பற்றி அந்த வைராக்கியம், அந்த எழுப்புதல் எரிந்து கொண்டே இருந்தது. காலையில் நேரத்தில் எழும்புனாங்க, வேதத்தை எடுத்தாங்க, ஸ்கூலுக்கு போனாங்க, அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் படிச்சு காமிச்சாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே, வீட்டுக்கு வந்த உடனே பக்கத்து வீட்டு பாட்டிக்கு போய் சொன்னாங்க, பாட்டி வேதம் கிடைச்சிருச்சு, நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், நீங்க இந்த வார்த்தையை கேளுங்க. வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா வீடு வீடா போய் இந்த வேதத்தை படிச்சு காமிச்சாங்க. நாட்கள் கடந்தது. இப்படி ஒரு பொண்ணு வேதத்துக்காக வைராக்கியம் பாராட்டின சாட்சி இங்கிலாந்து சபைகளிலே பேசப்பட்டது. ஆமே. அப்ப அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி அவங்க கிராமத்துக்கு வந்தாங்க. வந்தவங்க அந்த மகளுடைய சாட்சியை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனாங்க. அப்பொழுதுதான் அந்த மகளுடைய பேரிலே முதலாக உலக வேதாகம சங்கம் நிறுவப்பட்டது. ஃபர்ஸ்ட் பைபிள். ஹல்லேலூயா. ஆமேன். அந்த மகள் மூலமாக வேதாகமம் உலக வேதாகம சங்கம் ஆமேன் உருவாக்கப்பட்டது அந்த மேரி ஜோன்ஸ் மூலமாக. தேவ பிள்ளையே, எதற்கு இதை சொல்றேன்னா, ஆமேன், இன்றைக்கு வேதத்தை வைத்து கொண்டு படிக்காத நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோமா? வேதத்தை ஆமேன் படிக்கிற பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்களான்னு பாருங்க. ஆமேன். வசனத்துக்காக நீங்க வைராக்கியமா நின்னா நான் சொல்றேன், உங்க உயர்வுகள் அடுக்கடுக்காய் வரும். எங்க அனுபவத்துல நாங்க சொல்றோம். ஆமேன். நாங்க எங்க குடும்பத்துல ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். எங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு ஜெப மேகத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒரு வசனத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழலை ஆண்டவர், ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம். நான் இப்ப இந்த நாட்கள்ல பார்க்கிறேன், அதிகமாக ஜெபம், அதிகமான பாடல்கள், அதிகமா வசனத்தை எழுதுற காரியங்கள். ஆமேன். யார் எங்க வீட்டுக்கு வந்தா கூட வசனத்தை எழுதணும். நீங்க பிரவீன்ட்ட வேணா கேட்டு பாருங்க, அவன் வசனத்தை எழுதலைன்னா பட்டை தீட்டி போடுவேன். அவங்க அம்மாக்கும் பயம் இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. ஆமேன். எப்படி அவனை நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு பாரம் எனக்குள் இருக்கிறது. எவ்வளவோ கிருபைகளை ஆண்டவர் அவன் வசனத்தை எழுதுவதினால் கொடுத்திருக்கிறார். ஆமேன். எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு வசனத்துக்கான ஒரு மேகத்தை உருவாக்குங்க. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? வசனங்களை எழுதுங்க. ஒரு வசனம் எழுதுங்க போதும், 2 வசனம் எழுதுங்க போதும். அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வசனத்துக்காக நீங்க காட்டுற வைராக்கியத்தை பார்த்து பார்த்து ஆமேன் அந்த மேகத்தை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமேன். அது கையளவு மேகமாக இருந்தாலும் கனமழை வரும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கையளவு ஜெபமாக இருந்தாலும் கனமழையை கொண்டு வரும். உங்களுடைய சின்ன ஆரம்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு வித்திடும். ஹல்லேலூயா. ஆகவே வசனத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் உயர்ந்தே தீர்வார்கள் என்ற சிந்தையோடு நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.